ഇവിടെ വലിയൊരു കൂറ്റുണ്ടെന്ന് കേട്ടല്ലോ. എന്താണ് എന്റെ പേര്? ഓന്റെ പേരെന്താണെന്നാണ് പറഞ്ഞ അസീസേ? நான் வந்து டாக்டர் திவாகர் பிபிடி சார். பிபிடினா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. ഇയാള് പഠിച്ചെന്ന ഡോക്ടർ അതല്ല, ഇയാള് സ്ക്രാച്ച് ആവാൻ വഴിയായതാ. எல்லா நடிப்புமே எனக்கு நல்லா வரும். ആ ബലാൽ എനിക്കൊരു പൊല്ലാപ്പാവുമല്ലോ. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன். 3 ஃபிலிம்ல தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான், ஒரே டேக்ல முடிச்சிருங்க. எல்லாமே ஒரு டேக் தான். பயங்கரமான ஆளு. அதான் சாப்பாடு. சொல்றீங்க அப்படியே ஒரே டேக்ல? ஆமா சார். சரி, எங்களுக்கு சும்மா ஒரு அது மட்டும் பண்ணிட்டு 3 வரது மட்டும் பண்ணி காட்டவா உங்களுக்கு? അത്യാവശ്യമാണെങ്കിൽ ആണ്. ഒരു സാമ്പിൾ നോക്കട്ടെ. ഇങ്ങനെയാണോ ഞാൻ കാണിച്ചത്? ഇത് പശു ചാണകം ഇടുമ്പോഴുള്ള ഭാവമാണ്. പിന്നെ ഈ കണ്ണുകൊണ്ടുള്ള കഥകളുണ്ടല്ലോ, അതങ്ങനെ നിർത്തിയേക്കെ. சஞ்சய் ராமசாமி தாராளமா லைவா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ദൈവമേ, ഇയാളെ എങ്ങനെ പറഞ്ഞൊന്ന് മനസ്സിലാക്കും? സാറിന് ടോയ്ലറ്റ് പോകാൻ പറ്റുന്നുണ്ടോ? ഫേസ് വല്ലാണ്ടിരിക്കണു. എനിക്കൊന്നും ആയില്ല. എനിക്കെല്ലാമായി തൃപ്തിയായി. இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? சார் இது ஓபனா சொல்லவா, சூர்யாவே கண்டிப்பா பார்த்திருப்பாரு. ഇയാളെ തനിക്കെന്തായാലും പ്രാന്തിട്ട് വിടുന്നുണ്ട് യോഗ പിശാചുകള്. என்ன ரீசனா, ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியன்ஸ் என்னோட ஃபேஸ்புக்ல பாருங்க, மில்லியன் வியூஸ் சார். சிங்கிள் ஷூட் தான். ഭയങ്കരം. சூர்யாவே பார்த்திருப்பாருன்றீங்க? கண்டிப்பா அவ்வளவு சார் கண்டிப்பா. ஏன்னா ஆக்டிங் சார், உண்மையை சொல்லவா, எல்லாரும் எனக்கு பண்ண கமெண்ட் சார், சிவாஜியோட உயிரை உங்க உடம்புல அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. ഈ കൈ കൊണ്ട് ഇങ്ങനെ തള്ളി തള്ളി அந்த 3 படம் தனுஷ் ஃபிலிம்லாம் பண்ணேன் இல்லையா, ഇവൻ മാനസിക രോഗിയാണ്. அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சார் அப்படியே சிவாஜியோட இது பவர் உங்க கண்ணுல தெரியுது. എന്താ സാർ? ഇതിൽ കൂടുതൽ താങ്ങാനുള്ള കരുത്തിരിക്കില്ല. ബാക്കി വിശേഷം വന്നിട്ട് പറയാം. വരട്ടെ.